அதையும் தாண்டி இந்த நோய் வந்தால் அதை எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை அதிமதுரம். எஸ்டி யமதுகம், அதிமதுகம் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கக்கூடிய அதிமதுரம் மிக சிறந்த கிருமி நாசினி. தோல் வறட்சியை போக்கும். ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின் என்று சொல்லக்கூடிய தோல் வறட்சி இருக்கும். அவர்கள் என்னதான் உடலில் எண்ணெயை தேய்த்தாலும் எண்ணெய் பசை முழுவதுமாக நீங்கி வறண்ட தோல் காணப்படும். இதனால் அவர்களுக்கு தோல் நோய் வருவதற்கு காரணம் அதிகரிக்கும். அந்த வறட்சியான தோலின் நிறத்தை மாற்றி இயற்கை தன்மையை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அதிமதுரம். வறட்டு இருமல், சிறுநீர் எரிச்சல் மற்றும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பாதுகாக்கும். நாவறட்சி வராமல் கட்டுக்குள் கொண்டு வரும். மேலும் மார்பு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அமிலங்களை முறையாக சுரக்க வைக்கும். சிறுகுடல், பெருகுடல் போன்ற இடங்களில் நோய் வராமல் பாதுகாத்து பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய நமக்கு வயிற்று புண் நோயை முழுவதுமாக தீர்க்கும். மேலும் நாவறட்சியோடு வரக்கூடிய உமிழ்நீர் சுரப்பியை கட்டுப்படுத்தும். பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். கணையம், கல்லீரல், மண்ணீரல் போன்ற பகுதிகளில் தோன்றக்கூடிய அழற்சியை முழுவதுமாக நீக்கும் அற்புதமான அருமருந்து என்பதால் அதிமதுரத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தனியா விதை. கொத்தமல்லி விதை என்று அழைக்கக்கூடிய தனியா விதை மிக சிறந்த கிருமி நாசினி. உடலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மையை நீக்கி மிதமான உஷ்ணத்தை தரும். அகட்டுவாய் அகற்றும். இரத்தத்தை சரி செய்யும். கெட்ட கொழுப்பு சத்தை முழுவதுமாக நீக்கும். உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளை சரி செய்து நமக்கு நோய் வராமல் பாதுகாக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய குருதி அணுக்களை படிப்படியாக உயர்த்தும் அற்புதமான ஒரு பொருள் தனியா விதை. மேலும் தனியாவை முறையாக நாம் பயன்படுத்தி வந்தால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், டாக்ஸின் இவையெல்லாம் வெளியேறி சிறுநீர் வந்தை என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் மற்றும் மலச்சிக்கல், உடலில் இருக்கக்கூடிய தசை பிடிப்பு இவையெல்லாம் நீக்கும் என்பதால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் நெஞ்சு எரிச்சலை தீர்ப்பதற்காக நாம் ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்யப்போகின்றோம். செய்யப்போகின்ற மருத்துவத்தின் செயல்முறையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்க. உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் சப்த தாதுக்களும் அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக நாம் உண்ணும் உணவுகளில் ஒவ்வொரு வகையான சத்துக்களும் உடலில் தங்கி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் மற்றும் விலா எலும்பு இவைகளில் சத்துக்களாக மாறி நமது மெய்யோடு, அதாவது உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் கிடைக்கும். அவ்வாறு உயிர் சத்து கிடைக்கவில்லை என்றால் உடலில் தாது பலம் குறைந்து நோய் நொடிகள் அதிகரிக்கும். கை கால்களில் தீராத வலி தோன்றும். குறிப்பாக முதுமைத்தன்மை சீக்கிரத்தில் தோன்றும். இதையெல்லாம் பரிபூரணமாக மாற்றுவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் நமது முதுமைத்தன்மையும் அதிசீக்கிரமாக உயிர் சத்துக்களும் கிடைக்காமல் போவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமான மனக்குழப்பம், மன உளைச்சல்,
மற்றும் வேலைப்பளு காரணமாக தூங்குதல், அதாவது லாஸ் ஆஃப் ஸ்லீப், தூக்கமின்மை மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் தவறான பழக்க வழக்கங்கள், லாகிரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய பான்பிராக், ஆன்ஸ் போன்ற பொருட்களை நமது உணவில் சேர்த்து வந்தால் நச்சுக்கள் உடலில் தங்கி அதிசீக்கிரமாக நோயும் தாது பலத்தையும் குறைக்கச் செய்து முதுமை தன்மையை சீக்கிரமாக வரவைக்கும். மேலும் இவையெல்லாம் இல்லாமல் நமது உணவு பழக்க வழக்கத்தில் தவறான உணவுகள், நேரம் கடந்து நாம் உணவை உட்கொள்ளுதல், முறையற்ற உணவுகளை உட்கொள்ளுதல், அடிக்கடி அசைவ உணவுகளை உட்கொண்டு வந்தால் தசையெல்லாம் தளர்ந்து முதுமை தன்மை தோன்றும். இவையெல்லாம் இதற்கான காரணங்கள். இவை வராமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாதத்திற்கு 2 முறை அரை வேக்காடு என்று சொல்லக்கூடிய பாதி அளவிற்கு வேக வைத்த பச்சை காய்கறிகளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். தினந்தோறும் ஏதேனும் ஒரு பழச்சாறை பருகி வந்தால் முதுமைத்தன்மை குறைந்து இளமையோடு நீட்டிக்கலாம். வாரத்திற்கு 2 முறை உலர்ந்த அத்திப்பழங்கள், ஊற வைத்த பாதாம் பருப்பு மற்றும் இவையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தினந்தோறும் நாட்டு பசும்பாலை பருகி வரலாம். பச்சை காய்கறிகள், கீரைகள் இவற்றை உணவில் சாப்பிட்டு வரலாம். நமக்கு காய கற்பம் என்று சொல்லக்கூடிய தூதுவளை, பொன்னாங்கண்ணி, கரிசாலை இந்த கீரைகளெல்லாம் சமையலாக செய்து நாம் சாப்பிட்டு வரலாம். ஏனென்றால் கரிசாலை தின்ற தேகம் சிறு பிள்ளை, கரிசாலை தின்ற தேகம் மரணமில்லை, கரிசாலை தின்ற பேர்க்கு ஆயுள் 100 என்கிற பழமொழிக்கேற்ப கரிசாலையை எந்த வகையிலாவது உணவோடு சேர்த்து நாம் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடலில் நரை, திரை, மூப்பு இவையெல்லாம் நீங்கி இளமையோடு வாழலாம். மாதத்திற்கு 3 முறை சிறு தானிய உணவுகளால் செய்யப்பட்ட சிறு பண்டங்கள், தின்பண்டங்கள், இனிப்பு வகைகளாக நாம் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக சப்த தாதுக்களும் அதிகரித்து நமக்கு இளமையை தக்க வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். இப்பொழுது பரவி இருக்கக்கூடிய ரசாயன உணவுகளால் நமது உடலும் கெட்டு பல்வேறு வகையான நோய்களும் வருகின்றன. அதற்கு ஏற்றாற்போல் அவற்றை முழுமையாக நீக்கி உடலையும் உள்ளத்தையும் தாதுக்களையும் அதிகரிப்பதற்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்கள் பல்வேறு வகையான சிறு தானியங்கள். நாம் ஒவ்வொரு தானியத்தின் மருத்துவ பயன்களை பார்க்கலாம். முதலில் பச்சை பயிறு, நரம்பு தளர்ச்சி, நரம்புகளுக்கு பலம், குறிப்பாக முதுகு தண்டுகளுக்கு அதீத பலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பச்சை பயிறு. ஆகையால் பச்சை பயிரையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய், உடலில் தங்கியுள்ள நச்சுக்களை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியும் உள்ளத்திற்கு ஒரு நறுமணத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் ஏலக்காய். ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பாதாம் பருப்பு, வாதுமை பருப்பு என்று அழைக்கக்கூடிய பாதாம் இளமையை நீட்டிக்கும், தோல் சுருக்கம் வராமல் பாதுகாக்கும், ஸ்கின் ரிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தோல் சுருக்கங்கள் வராமல் பாதுகாக்கும்.